போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஃபுட்டு சாப்பிடலாம், எத்தனை வாரம் நடக்க ஆகணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பேட் ஹேபிட் பண்ணக்கூடாது, என்னென்ன ஃபுட்டு வந்து சாப்பிடவே கூடாதுன்னு பார்ப்போம். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு சார்ந்த அதிக பொருட்கள் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் நிறைந்த அதிக ஃபுட்டை சாப்பிடாதீங்க. ரொம்ப லோடாக சாப்பிடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடா ஐட்டம்லாம் நீங்கள் ரொம்ப லிக்விட் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. சோடா ஐட்டம், 7 கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு சார்ந்த பொருட்கள் எதுவுமே அதிகமாக எடுத்துக்காதீங்க. உப்புனா ஊறுகாய், கருவாடு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா? அப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மாதத்தில் ஒரு நாள் எடுத்துக்கங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க. இப்போ பேட் ஹேபிட்குள்ளே போயிடலாம். பேட் ஹேபிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஆகவே ஆகாது. ஏன் ஸ்மோக்கிங் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 4 கமாண்ட் வந்து 4 பர்சனாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் கம்பி விளைவிச்சிருந்தேன், எனக்கு வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு 4 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 4 பேருக்கும் காமனாக இருக்கிற ஒரே விஷயம்